This video is sponsored by BuyMode Shopping app. இந்த BuyMode e-shopping appல உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஆப்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நீங்க ஒரு தரமான ஒரு பொருள் அதேபோல விலை குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். மத்தவுடைய ஆன்லைனுடைய இது வெப்சைட்டை விட நம்மளுடைய BuyMode அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பொருளை வாங்கக்குள்ள உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதேபோல ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதேபோல விலை குறைவில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இது வந்து Play Storeல அவைலபிளா இருக்குங்க. மறக்காம BuyMode அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 எம்பி 500 எம்பி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுக்கணும். இதில் என்னென்னலாம் புது விஷயங்கள் இந்த அப்டேட்டில் வரப்போகுது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ பாருங்களேன், பிஆர் அண்டு சிஎஸ் அப்டேட்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து புதுசாக என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்னா வெண்டிங் மிஷின் ஒன்று இருக்குது, ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் வந்து பண்ணுற மாதிரி, அதாவது கன்று வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போச்சு அப்படின்னா பவர் நல்லா இன்னும் சுடணும் அப்படின்னா நம்ம அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம், ஆப்டிமைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பாருங்கள், ரைட் த ஃபாஸ்ட்லி ட்ராக் அப்படின்னு சொன்னு இருக்குது. அதாவது கீழே இருந்து சல்லுன்னு அப்படி மேலே போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஷிப்பு மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஒன்று தரேன்னு சொல்லியிருக்காங்க. சைபர் மஷ்ரூம்ஸ், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி, அது சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அண்டு சிஎஸ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அப்புறம் பாருங்கள், ரெடி டு ஸ்டெப் இன் டு த ஸ்னோ அப்படி சொல்கிறாங்க. அதாவது இப்போது பனிக்காலம் வந்துருச்சு இல்லையா, டிசம்பர் 16 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 47 சீசன் விண்டர்லேண்ட் சீசன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த சீசனில் ஃப்ரீ ஃபயரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிமொழியாக தான் இருக்க போகுது. நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கில்டு இன்டு த நியூ விண்டர்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு புதுசாக ஒரு அப்படி இந்த விண்டர்லேண்டுக்காக ஃபெஸ்டிவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கேரக்டருடைய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கம்மி பண்ணியிருக்காங்க, சில கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. வெப்பன் அப்டேட்டில் இந்த ஏதோ ஒரு கன்று M590 இந்த கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கன்னாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே போல் பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது P90 M4 M1 M14 ட்ராகனோ M40 அதாவது M10 இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி இருக்காங்க, கொஞ்சம் ஸ்பீடப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதில் அந்த பேட்சப் அட்டாச்லாம் அது வேஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஸ்னோமேன் மூடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஈவெண்ட் வருது அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு மூடு கொடுப்பாங்க, அந்தமாரி ஒரு மூடு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயரில் வந்திருக்க அப்டேட், இது மட்டும்தான், ஓகேங்களா. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கக்குள்ள தான் தெரியும் அது எந்த மாதிரிலாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் வந்து கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து இதில் ஃப்ரீயாக கொடுத்தா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ தீபாவளி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் அதில் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்டாக குழப்புற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காசு பிடுங்கத்துலேயே தான் நோக்கமாக இருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து எதுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க மாட்டானுங்க. அதனால் இந்த 10 ரூபா ஆஃபர் 30 ரூபா ஆஃபர் வந்தா அப்படின்னா நீங்கள் தாராளமாக டாப்அப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். மற்றபடி வந்து வேறு எதுவும் பண்ணாதீங்க. அதே போல் நம்ம ஐடி சேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏமாந்துட்டு இருக்காங்க, ஏமாந்துட்டும் இருக்காங்க, ஓகே. அதனால் நீங்கள் ஐடி சேல் பண்ணுறதும் இருந்தாலும் சரி தான், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதாலும் சரி தான், கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் கிட்டத்தட்ட 1 லேக் 2 லேக் கூட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டுருக்கு. ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட் எலக்ட் 2 எலக்ட்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மி பீஸ் ஆகிடுச்சு ஃப்ரீ ஃபயர். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நான். ஸோ பாய். தேங்க்யூ, பாய்.